அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை நாள் என்றைக்கு வருகிறது, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன, விரதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், அமாவாசை நாள் அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது போன்ற தகவல்கள் எல்லாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு அம்பாள் கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வருடந்தோறும் 12 அமாவாசைகள் வந்தா கூட நமக்கு 3 அமாவாசைகள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது. அதுல ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள்ல நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்தோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல இன்னல்களை நம்ம நீங்க செய்யலாம், நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். பொதுவாகவே நம்ம கடவுள் நமக்கு எல்லாமே செய்யறாரு இல்லையா, கடவுளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா, கடவுளுக்கு போய் நம்ம ஏதாவது செய்யணுமா, அவர் தானே நமக்கு எல்லாமே கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உதாரணத்துக்கு சொல்றேன். இயற்கை அப்படின்னு இருக்கு, இயற்கை நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த இயற்கைக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னா என்ன பண்ணணும், குப்பை கூலமாக வச்சுக்க கூடாது, மாசுபடுத்த கூடாது, இலைகளை எல்லாம் மரத்துல இருந்து கிள்ளி போடக்கூடாது அப்படின்னு இயற்கைக்கு நம்ம எப்படி நமக்குரிய கடன்களை எல்லாம் செய்யணுமோ அதே போல பகவானுக்குரிய கடன்கள் அப்படின்னு சில இருக்கு. சிவபெருமானுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு, பிரம்மனுக்கு, இப்படி அவர்களுக்கு செய்யக்கூடிய கடன்கள் அப்படின்னு இருக்கு. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த பித்ரு தர்ப்பணம் என்பது பாத்தீங்கன்னா பிரம்மனுக்கு செய்யக்கூடிய கடனாக இருக்கு. சரி, நம்முடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால, அமாவாசை அன்னைக்கு இவர்களை வழிபடுவதனால என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், அது இருக்கட்டும். ஆனா நம்ம மூதாதையர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சம் கிடைப்பதற்காக நம்ம வழி செய்யணும் இல்லையா, அவங்கள மறக்க கூடாது இல்லையா. அதனால ஏன்னா பித்ருக்களையும் குலதெய்வத்தையும் யார் வழிபடுகின்றார்களோ அவர்கள் வீட்டிலேதான் நாங்கள் குடியிருப்போம்னு அத்தனை தெய்வங்களுமே சொல்லியிருக்காங்க. அதனால்தான் பித்ரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அதனால தெய்வங்கள் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும், தெய்வங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது யாரு, நம்ம பித்ருக்களை கவனிக்கணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தெய்வத்தின் அனுகிரகம் தானாக நமக்கு சேரும், தெய்வம் நம்ம வீட்டிலேயே குடிகொள்வார். இந்த மூதாதையர்களுக்கு மோட்சம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த இந்த கர்ம வினைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர்களை அமாவாசை அன்று வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம்னா அவர்கள் இருக்கக்கூடிய லோகத்துல அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவார்கள். இன்னொன்னு, நிறைய உயிர் போன பின்னாடி அவர்களுக்கு மோட்சம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மோட்சம் கிடைக்காமல் அங்கும் இங்கும் அலைந்து திரியக்கூடிய உயிர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி அலைந்து திரியக்கூடிய இந்த மாதிரி உயிர்களுக்கெல்லாம் நம்ம மோட்சம் கிடைக்க செய்யணும்னா நாம இங்க இந்த பூலோகத்துல அவர்களுக்கு வழிபாடு செய்துகிட்டே இருக்கணும், அவர்களை நினைத்து கொண்டே இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா வகையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அவர்கள் மோட்சம் கிடைத்து மகிழ்ச்சியாக இருந்தாதான் நம்மை ஆசீர்வாதிப்பாங்க. பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பித்ருக்கள் நம்ம இங்க இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா சிலர் சக்தி பணத்தால சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், உடல் பலத்தால சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு. ஆனால் நம்ம உயிர் போன பின்னாடி நம்ம பித்ருக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அதனால அவங்களால எதுவும் நமக்கு இங்க பூலோகத்துல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில செய்ய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்காக அந்த ஜீவன்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, பகவான்கிட்ட போய் கேட்பாங்க, என்னுடைய குழந்தை கஷ்டப்படுது, அவங்களுக்கு நல்லா வச்சுக்கோங்க அப்படின்ற குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு சப்போர்ட் பண்றது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க மனமகிழ்ச்சி, அவர்களுடைய லோகத்துல மனம் மகிழ்ந்து இருந்தாலே போதும், நம்ம இங்க மனமகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம துன்பங்கள் எல்லாம் நீங்கும், வறுமை குறிப்பாக நீங்கும். நம்முடைய சந்ததியினர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில சந்ததி பெருகணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால சந்ததி பெருகி இன்னல்கள் நீங்கி வறுமை நீங்கி நோய் இல்லாமல் நல்ல வாழ்க்கை நமக்கும் கிடைத்து நம்ம சந்ததியர்களுக்கும்
கிடைக்கும். அதனால இந்த ஆடி அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாத்தியார்களை அழைத்து அவங்க மூலமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். அதுவும் குறிப்பாக நீர்நிலைகள்ல தான் அவங்க எல்லாம் கொடுப்பாங்க. அது இந்த இடம் தான் இந்த இடம் தான் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம மெரினா பீச் இருந்துச்சுன்னா அங்க கூட போய் தர்ப்பணம் கொடுத்து கொள்ளலாம். நீர் நிலையாக இருந்துதான் பார்த்து வாத்தியார்கள் எல்லாம் தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுல அழைத்து கொடுத்தா கூட வாத்தியார்கள் என்ன பண்ணுவாங்க, நீர் எள்ளு வச்சுட்டு தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க. சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிண்டம் வச்செல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு வகை, அது கொஞ்சம் விஸ்தாரமாக பண்ணக்கூடியது. அதனால பாத்தீங்கன்னா வாத்தியாரை வைத்து எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி வாத்தியாரே கிடைக்கலீங்க, நாங்க ஃபாரின்ல இருக்கோம், இல்ல வாத்தியார் எந்த வாத்தியாரை பார்த்தாலும் அங்க போகணும் இங்க போகணும்னு பிஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு தாம்பாளம் வச்சுக்கோங்க, தண்ணி வச்சுக்கோங்க, கருப்பு எள் வைக்கணும். அந்த எள்ளை இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இந்த 2 விரலுக்கு நடுவுல எள்ளை வைத்து நீர் இப்படி இறைத்து உங்க மூதாதையர்கள் பெயர் யார் யாரு தெரியுதோ அவங்க பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே தர்ப புல்லு கட்டிக்கணும். கட்டாயம் மோதிர விரல்ல. இது ஆண்கள் தான் தர்ப்பணம் கொடுக்கணும், பெண்கள் கொடுக்க கூடாதா? எங்க வீட்டுல ஆம்பளையே கிடையாதுன்னா அந்த சப்ஜெக்ட் வர்றேன் இருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தர்ப புல் கட்டிக்கிட்டு இந்த தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா நம்ம பித்ருக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு. இன்னொன்னு, அந்த எள்ளும் நீரும் கொடுக்கறதுனாலதான் பித்ருக்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால தர்ப்பணம் கொடுக்க வாத்தியார்கள் கிடைக்காதவங்க இப்படி தர்ப்பணம் கொடுத்துக்கோங்க எளிமையான முறையில. சரிங்க, கட்டாயம் செய்துடுறோம். எங்களுக்கு இந்த பூலோகத்துல வாழும்போது இன்னல்கள் நிறையவே இருக்கு. அந்த இன்னல்களை நீக்குவதற்கு நம்ம மூதாதையர்கள் பிரதான காரணமாக இருக்கிறாங்கன்னா கட்டாயம் கொடுத்தே தீருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பீங்க. இது பாத்தீங்கன்னா நமக்கு மூதாதையர்கள்னா தாய் தந்தை அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி அடுத்தது உங்களுக்கு உதிக்கலாம். அப்படி கிடையாது. சிறு வயது பிள்ளைகள் கூட நம்ம வீட்டுல தவறி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கூட நீங்க தர்ப்பணம் கொடுத்தாகணும். சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கு மனசுல இது வரலாம். அதாவது இப்பதாங்க சமீபத்துலதாங்க எங்க வீட்டுல இன்னாரு தவறினாங்க, அவங்களுக்கு இப்பதாங்க நாங்க எல்லாமே செஞ்சோம், பிண்டம் வச்சு எல்லாம் வாத்தியார்களை வச்சு எல்லாமே பண்ணிட்டோம், தர்ப்பணம் பண்றது, அப்புறம் என்னென்ன செய்யணுமோ அந்த விதிமுறைகள் பிரகாரம் எல்லாமே பண்ணிட்டோம். இப்ப ஆடி அமாவாசை வருது, திரும்பவும் அது எள் தர்ப்பணம் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே வாத்தியார் வச்சு மாதந்தோறும் தர்ப்பணம் செய்யறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையப்பவே தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது ஆடி அமாவாசை அப்படின்றப்போ எள் தர்ப்பணம் கொடுக்கறதுல தவறு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, இல்ல வேண்டாம், ஒரு வருஷத்துக்கானது அவர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நீ இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க, இப்படி நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்லாம் சொல்றவங்க இருப்பாங்க. அப்படி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் பெரியவங்க சொன்னாங்கன்னா சரின்னு ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணலாம்னா, அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குமோ அந்த சாப்பாட்டை செய்து அவர்களுக்கு படையல் இடலாம். இந்த படையல் இடுவதிலே பாத்தீங்கன்னா முக்கியமாக அகத்திக்கீரையும் வாழைக்காயும் பொரியலாக இடம்பெற, பொரியல் கூட்டு எந்த வகையிலாவது இடம்பெறணும்ன்றது நமக்கு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம பெரியவங்க கூட காலங்காலமாக சொல்லிட்டு வந்திருக்காங்க. அகத்திக்கீரை ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களையும் அகற்றும் கீரையாக. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அகத்திக்கீரையை இந்த பித்ரு தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்ப ஃபாரின்ல ஒரு சிலர் இருப்பாங்க, பித்ரு தோஷம் இருக்குங்க, நீங்க அகத்திக்கீரை பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா படுத்த படுக்கை யாராவது இருப்பாங்க, அவங்க மாட்டு கொடுக்க கோயிலுக்கு போக முடியலன்னா அவங்க கைப்பட தொட்டுட்டாவது கொடுக்கட்டும் அப்படிம்பாங்க. வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அகத்திக்கீரையை தொட்டுக்கிட்டு பசுவுக்கு சாப்பிட கொடுத்தா அவங்களுடைய ஸ்பரிசம் பட்ட உடனேயே, ஸ்பரிசம் படுது இல்லையா, அதனால அவர்களுடைய இன்னல்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்றதுக்காக இப்படி ஒண்ணு சொல்லி வச்சாங்க. அகற்றும், நம்ம இன்னல்கள் எல்லாம் அகற்றும் கீரையாக அகத்திக்கீரை. வாழைக்காய் பாத்தீங்கன்னா பித்ருக்களுக்கு உரிய ஒரு காயாக இருக்கின்ற காரணத்தினால அதற்காக விஸ்தாரமாக நான் பதிவு தனியாக தர்றேன். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் ரொம்ப தெளிவா கேக்குறீங்க, இது எதனால அது எதனால, அதை பத்தி சொல்லுங்க இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அதனால கட்டாயம் பாத்தீங்கன்னா தனிப்பதிவாக கொடுக்கும் போது நான் சொல்றேன். அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து, அவர்கள் படம் இருந்தா பரவாயில்ல, படம் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது, ஒரு அகல் விளக்கு ஏத்திக்கோங்க. அந்த அகல் விளக்கு ஏத்தின பின்னாடி அவர்களுடைய பெயர்கள், இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி வரைக்கும் பேர் தெரிஞ்சிருக்கும். அதற்கு முன்னாடி இருக்கிறவங்கள பேர் தெரிஞ்சா சொல்லிக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. தாத்தா பாட்டி வரைக்கும் பேர் சொல்லிக்கிட்டு அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அத்தனை பேரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த தர்ப்பணம் நாங்க செய்யறோம். இப்போ தாத்தா பாட்டி வரைக்கும் நமக்கு என்ன பிடிக்கும்ன்றது தெரியும்.
அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அகத்திக்கீரையும் வாழைக்காயும் வச்சது. இப்போ மத்தவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்ன்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால இந்த ரெண்டையும் வந்து கட்டாயம் வைக்கணும்ன்ற ஒரு க சிஸ்டத்தை ஏற்படுத்தினாங்க. அதனால நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறோம், அப்ப இந்த படையல் இடுறோம் அப்படின்னு வேண்டிக்கோங்க. பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது எப்படின்னு எள்ளும் நீரும் இறைக்கிறது சொல்லிட்டேன். அதுலயும் இப்படிதான் பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, தெரியாதவங்களுக்காகவும் வேண்டிக்கணும். இந்த படையல் இடுகின்ற நேரம் நீங்க வந்து சாம்பிராணி புகை போடலாமான்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. சாம்பிராணி ஏத்தி வச்சிருங்க, ஊதுவத்தி கூட ஏத்தி வச்சுக்கலாம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட சேர்ந்து இந்த படையலிடும் நேரத்துல எல்லாரையும் சேர்ந்து வணங்கி கொள்ளலாம் நவ பித்ருக்களை. தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு மகன் இருந்தால் மகனுடன் உட்கார்ந்து தர்ப்பணத்தை கொடுக்கலாம். இல்ல சகோதரர்கள் எல்லாம் இருக்காங்கன்னா ஒரே இடத்தில் கூடி கூட எல்லாருமே சேர்ந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு இன்னும் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானம் செய்யணும், அன்னதானம் செய்யலாம், நீர் தானம் செய்யலாம், மோர் தானம் செய்யலாம், போர்வை தானம் செய்யலாம். இனி பாத்தீங்கன்னா எல்லாமே குளிர்காலம் வரப்போகுது, போர்வை தானம் செய்யலாம் வயதானவர்களுக்கு, இல்ல இல்லாதப்பட்டவங்களுக்கும் செய்யலாம். அதற்கு பிறகு காலணி தானம், குடை தானம், இதெல்லாம் வந்து பித்ரு வழிபாட்டிலே தர்ப்பணம் கொடுக்கறவங்க இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து கட்டாயம் சிலர் கடைபிடிப்பாங்க. அதனால நமக்கு எவ்வளவு வசதிப்படுகின்றதோ என்ன கொடுக்க முடியுமோ அந்த தானங்களை கட்டாயம் செய்து கொள்ளுங்க. காக்கைக்கு உணவு வைப்பது, பிற பிராணிகளுக்கு உணவு வைப்பதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த தானத்துல சேரும். அதனால நமக்கு பித்ருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அதனுடன் கடவுள் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அடுத்தது இந்த ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு பாத்திரலாமா? பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறோம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது விதிமுறைகள் இருக்கு. அந்த அன்னைக்கு வந்து பொதுவாகவே எல்லா நாள்லயுமே நம்ம கோலம் போடுவோம். அந்த நாள் அன்னைக்கு நம்ம பித்ரு தர்ப்பணம் முடிகிற வரைக்கும், பித்ருக்களுக்கு வந்து படையல் முடிகிற வரைக்கும், வழிபாடு முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கோலம் போடக்கூடாது. அடுத்தது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம சுவாமியை கும்பிடுறதுக்கு முன்னாடி பித்ரு வழிபாடு செய்வது சிறந்தது. நம்ம சாமி ரூம்ல விளக்கேத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிருங்க. மற்றபடி நம்ம விஸ்தாரமாக பூஜை செய்யறது வந்து இந்த பித்ரு வழிபாட்டிற்கு பிறகு செஞ்சா ரொம்பவே சிறப்பு. அடுத்தது செய்யக்கூடாது என்னன்னா, நம்ம பித்ரு வழிபாட்டின் நேரம் போது மணி அடிக்க கூடாது. நிறைய பேர் இது ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. மணி அடித்து வழிபாடு செய்யணுன்றது அவசியம் கிடையாது. அடிச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கோம், இது எங்க குடும்ப வழக்கம், பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா செஞ்சுட்டு போங்க. என்ன வழக்கமாக இருக்கோ அதை கடைபிடிச்சுக்கோங்க. அது அடுத்தது கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இல்லையா, அதை ஏற்றலாமா அப்படின்னு. தனியா நீங்க பித்ருக்களுக்கு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அதை ஏற்றிக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கு தான் நாங்க தனியா வச்சிருக்கோம், அது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, தப்பு கிடையாது. தனியா வச்சிருந்தீங்கன்னா தவறு இல்லை. இல்ல பூஜையில இருக்கிறதே வச்சு அங்கேயும் ஏத்தி இங்கேயும் ஏத்துறோம்னா அது தப்புதான், செய்யக்கூடாது. அடுத்தது ஆண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, விரதம் மேற்கொள்ளணும். பெண்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, விதியெல்லாம் கிடையாது, விதி விலக்கு உண்டு. அந்த பெண்கள் வந்து விரதம் மேற்கொள்வதோ அதெல்லாம் கிடையாது. பெண்கள் வந்து படையல் இடுற வரைக்கும் என்ன சாப்பிடாம இருக்கலாம். மற்றபடி அன்னைக்கு ஆண்கள், ஒரு சில ஆண்கள் வந்து முழுவதுமாக விரதம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விரதம் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஆண்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்கிற வரைக்கும் இல்ல படையல் இடுற வரைக்கும் வந்து விரதம் கட்டாயம் மேற்கொள்ளணும். இதுல இன்னொன்னு சொல்றேன், தந்தையுள்ள மகன்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தந்தை கூட வேணா உட்கார்ந்துக்கலாம், ஆனா தனியாக தர்ப்பணம், எங்க அப்பா ஒரு ஊர்ல இருக்காருங்க, நான் ஃபாரின்ல இருக்கேன், இல்ல எங்க அப்பா வந்து இந்த கிராமத்துல இருக்காருங்க, நான் இங்க இருக்கேன், அதனால தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. ஒன்றாக வேணா சேர்ந்து உட்காரலாம், ஆனா தனித்தனி தர்ப்பணம் கொடுக்காதீங்க. தந்தை இருந்தாருன்னா அவர் தான் கொடுக்கணும், தந்தை இல்லாத பட்சத்துலதான் மகன்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த எள் வந்து கடன் எங்கேயும் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிட்டு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதே போல கொடுக்கறவங்களும் எள்ளை வந்து கடனா கொடுக்க கூடாது. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. சரிம்மா, இந்த ஆடி அமாவாசை என்றைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற ஜூலை மாதம் 24ஆம் தேதி. இந்த அமாவாசை திதி 23ஆம் தேதி அதிகாலையிலேயே 2:28 ஆரம்பிச்சு ஜூலை 24ஆம் தேதி இரவு 12:40 வரைக்கும் இருக்கு. அப்பா, இத்தனை நேரம் இருக்குல்ல, நம்ம வந்து நம்ம வசதிக்கு ஏற்ப தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. காலை 7:40 பிறகு பாத்தீங்கன்னா சூரியோதயத்துக்கு பிறகு நீங்க இந்த தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் வைக்கிறது, பித்ரு வழிபாடு செய்யறதெல்லாம் செய்து கொள்ளலாம். 7:40 பிறகு 24ஆம் தேதி. இப்போ இந்த பதிவை பாக்குறவங்களுக்கு
ஆதங்கம் ஒண்ணு இருக்கும். என்னன்னா, அந்த பித்ரு தர்ப்பணம் ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுல மட்டும்தான் செய்வாங்க. மோட்சம் அப்ப ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா? எங்க அம்மா அப்பா என்ன பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கும் மோட்சம் கிடைக்கணுமே அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்க கட்டாயம் நினைப்பாங்க. ஆம்பளை இல்லாத வீட்டுல, சகோதரர்கள் இல்லாத வீட்டுல. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது சொல்றேன். இப்போ கமெண்ட்ல நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரும் போட்டிருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன், அவ்வளவு தெளிவாக இருக்காங்க, தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு. பெண்ணை பெற்று வளர்த்து அவர்கள் கன்யாதானம் பண்றாங்க இல்லையா, அந்த கன்யாதானம் செய்யும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் மோட்சத்திற்கு தான் போவாங்க. அந்த கன்யாதானம் ஒன்றே போதும் மோட்சத்திற்கு போறதுக்கு. அதனால இந்த பொம்பளை பிள்ளைங்க வருத்தப்படாதீங்க. இல்ல நாங்க செய்யணும், படையிலிடணும், அவங்க வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க, அதெல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, வாத்தியாரை அழைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தர்ப்பணம் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவை அவர்கள் படம் வைத்து, பித்ருக்களுடைய படம் வைத்து படையல் இட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க, தவறு கிடையாது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளே வந்து கொள்ளி வைக்கிறாங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா கணவருடைய அனுமதி வேணும். இல்ல பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா தங்களுடைய மகன்கள் மூலமாக கூட செய்துக்கிறாங்க தர்ப்பணம், இந்த பித்ரு வழிபாடு அப்படின்றதெல்லாம். அதனால நீங்க உங்களுடைய சாய்ஸ் செய்து கொள்ளுங்க. இதுல சில பெண்மணிகள் கேட்கலாம், நாங்க வந்து இவ்வளவு புண்ணிய பலன்கள் கிடைக்கும், பாபம் நீங்கும், தோஷம் நீங்கும் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி செய்யாம இருக்க முடியாதுங்க. செய்யணும்னு நினைக்கிற எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பீரியட்ஸ் வந்துருச்சுங்க, இயற்கை அப்படின்னு. இது இயற்கை, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுங்க, தலைக்கு குளிச்சிருங்க, நல்ல சுத்தபத்தமாக இருந்த வீட்டுல நம்ம படையல் கொடுத்தானே ஆகணும். யாருமே இல்லை. இப்ப அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பம் இருந்துச்சு, யாராவது செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து இயற்கை உபாதை காரணமாக கணவன் மனைவி மட்டும் வாழுகின்ற வீட்டுல மனைவி தான் படையலுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல தலைக்கு குளிச்சுக்கிட்டு நம்ம என்ன கையை விட்டவா சமைக்க போறோம், கரண்டி போட்டதான் கிளற போறோம், கிண்ட போறோம். அதனால என்ன பண்ணிட்டு செய்த சாப்பாட்டை நல்ல நீர் தெளிச்சு சுத்தப்படுத்தி கொண்டு படையலுக்கு வைக்கலாம். அப்படி இல்லையா, ஹோட்டல்ல தான் கிடைக்குது இப்ப எல்லாம், அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வாய்த்து படையல் படைச்சுக்கலாம். சரி, இந்த ஆடி அமாவாசை என்று பித்ரு வழிபாடு எப்படி செய்யணும், தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும், இன்னும் பல சந்தேகங்கள் ஆண்டுதோறும் எத்தனை வீடியோ கொடுத்தாலும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்கான விடைகள் எல்லாமே இந்த பதிவின் மூலமாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஆல் என்கின்ற பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் பதிவிடுகின்ற அத்தனை பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். அதாவது நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். நான், என் கணவர், பிள்ளைகள் நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் செய்துக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தம்ப்நெயில்ல எல்லாம் ஒன்றும் விளங்கலீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோருக்கும் ஆப் ஸ்டோருக்கும் இருக்கக்கூடிய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும். அதை நீங்க பார்த்து டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. அது தவிர பாத்தீங்கன்னா viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்கும் அதுல தரப்பட்டிருக்கும். அது தவிர பொருள்களை நேர்ல பார்த்து வாங்குறவங்களுக்காக எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான அட்ரஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய விஹா கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கு. அதற்கான போன் நம்பர், அட்ரஸ், கூகுள் ரூட் மேப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க. இத்தனை சொன்ன பின்னாடி திரும்ப திரும்ப கமெண்ட்ல கேக்குறீங்க, எங்கெங்க வாங்கணும், என்ன பண்ணணுங்க, எப்படி வரணுங்கன்னு. எல்லாமே வெப்சைட்லயும் இருக்கு, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு. இன்னும் சில தகவல்கள் சொல்றேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது விஹா என்கின்ற பெயரையோ, என்னுடைய பெயரையோ, என்னுடைய ஷார்ட்ஸையோ நான் பேசிக்குவது போல ஏதாவது ஒரு கட்டிங் எடுத்து அவங்க பொருளுக்கு ஆடு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட். என்னுடைய பொருள்கள் விற்பனைக்கு என்னுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய விஹா கடையில மட்டும்தான் கிடைக்கும். இது போன்ற டூப்ளிகேட்டை தடுப்பதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய செல்லையே டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பொருள்கள் பார்க்கவும் வாங்கவும் அது ரொம்ப வசதியாக இருக்கும். எந்த டூப்ளிகேட்டையும் நாட வேண்டாம். எந்த டூப்ளிகேட்
டூப்ளிகேட்டையும் பார்த்து ஏமாற வேண்டாம் இல்லைங்களா? சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.